கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், நம்முடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான் என்ற வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரையே அண்டிக் கொண்டு வாழ்வோம். நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகி கிறிஸ்துவாய் இருக்கட்டும். நாம் ஒரு நாளும் தள்ளாட அவர் விடமாட்டார். எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் ருசித்து பார்ப்போம். விவேகம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றும்படி வேண்டிக் கொள்ளுவோம். இரட்டிப்பான நன்மையை தரும் ஆண்டவரை என்றும் நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மீது நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கும்போது எங்களை பாக்கியவான்களாய் மாற்றுகிற கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வேண்டிய கிருபைகளை தாங்க. சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய தழும்புகளால் சொல்றவரே ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களையே உடைய கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். கிருபை பெருகட்டும். உமக்காய் மகள இன்னும் அதிகமாய் உடைய பாதத்தை அண்டிக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.